இழந்துடக்கூடாது. ஊழியத்தை தாங்கிட்டு பரலோகத்தை இழந்துடக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டு பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நம்முடைய கான்செப்ட் என்னவா இருக்கணும்னா, நம்ம இவ்வளோ நேரம் வர்றது ஆராதிக்கிறது எல்லாம் பரலோகத்திற்கு நம்மளை பக்குவப்படுத்திட்டே இருக்கிறோம். அதனால் அதை இழந்துட்டோம்னா அதில் எந்த லாபம் இல்லை. தற்கொலை பண்ணி சாகிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தற்கொலை பண்ணி சாகிறவங்களும் டைரெக்டாக நரகத்துக்கு தான் போகிறாங்க. பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் இல்லாமல் செத்து போகிறவங்களும் நரகத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ தற்கொலை பண்ணி சாகிறவங்களுக்கும் நம்மவும் ஒன்று தான். அதை பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது அதை நம்ம அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதனால் எப்படியாவது அதில் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தரை ஆராதிங்க. ஆனால் எப்பவும் உங்கள் மனசனுடைய ஓரத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் எங்கே போகணும்? பரலோகத்தில். எப்போ யார் எங்கே இறந்து போகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனால் இங்கே கண்ணை மூடுனா பரலோகத்தில் கண்ணை திறக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா.